Welcome students. This is chapter 1, computer application for 12th standard. We shall just go through some slides. You might have heard the word multimedia. Multimedia word நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Do you know the meaning of the word multi? Multi-னா என்ன? Many-ன்னு அர்த்தம். மீடியானா என்ன? சேனல் த்ரூ விச் வி கேன் கம்யூனிகேட் எனிதிங். இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் யாருக்காவது கொடுக்கணுன்னா நீங்கள் பல வழியில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? இப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இல்லை அவங்க எங்கேயாவது தூரத்தில் இருக்காங்கன்னா வாட் வில் யூ டூ? யூ வில் ஜஸ்ட் சென்ட் த டெக்ஸ்ட், அதாவது லெட்டர் அனுப்புவோம் இல்லையா, போஸ்ட் அனுப்புவோம். அதில் எப்படி எழுதியிருப்போம் என்ன மெசேஜோ அது ரிட்டன் ஃபார்மில் இருக்கும். அது டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே பக்கத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட வாயில் சொல்கிறோம் இல்லையா, அது என்ன ஃபார்ம்? ஆடியோ ஃபார்ம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணி காமிக்கலாம். சிலருக்கு இப்போ காது கேட்காது அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷன் ஃபார்மில் நமக்கு அந்த நியூஸ் சொல்லுவாங்க. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆடியோவும் பிக்சரும் போட்டு நம்ம என்ன வீடியோ ஃபார்ம்லேயும் சொல்லலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் மல்டிமீடியா. ஸோ மல்டிங்கிறது மெனி, மீடியா மீன்ஸ் த வே, த சேனல் த்ரூ விச் வி ஆர் கம்யூனிகேட்டிங் சம் இன்ஃபர்மேஷன் டு அதர்ஸ். What is, now come to the definition, what is multimedia? இந்த மல்டிமீடியாவில் 2 words இருக்குது. It combine multi and media, multiple form. Multina many forms combined together to provide some communication. We are communicating something, some information present பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபார்ம். டெக்ஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது லெட்டர்ஸாக நம்ம இப்போ ஏதாவது எழுதி காமிக்கிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் போர்டில் ஏதாவது எழுதி காமிச்சா அது என்னது? டெக்ஸ்ட் ஃபார்ம். வீடியோ ஆல் ஆஃப் யூ நோ, இப்போ சினிமாலாம் பார்க்குறீங்க, வீடியோ. இமேஜஸ் அப்படின்னா வெறும் பிக்சர் மட்டும் காமிக்கிறது. கிராஃபிக்ஸ்னால் இப்போ இந்த மாதிரி தட் இஸ் நம்ம கம்பேர் பண்ணிலாம் காமிக்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிக்சர் ஃபார்மில் கொண்டு வர்றது தான் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற. இமேஜுங்கிறது ஜஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது இமேஜஸ். பிக்சர் ஃபார்மில் கொண்டு வர்றது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை, அது கிராஃபிக்ஸு. ஆடியோ, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஆடியோ, வீடியோ, தென் இமேஜஸ், இது எல்லாம் அனிமேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி காமிக்கிறோம். அது ஒரு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா மூமெண்ட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, காமிக்கிறோம் இல்லையா, அதுதான் அனிமேஷன். ஸோ இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் மல்டிமீடியா. Now again, multimedia consists 2 words, multi and media. Different forms of media are combined together to give the information. இதனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்ட்டு could you guess students? இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கு லெசனே எடுக்கிறோம், நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்ம், ஆடியோ, ஓரல் ஃபார்மில் சொல்லி கொடுக்குறோம். அதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக. ஆனால் நீங்கள் சினிமா பாட்டெல்லாம் என்ன பண்ணுறீங்க, நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கிறீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா அதில் அந்த சினிமாவில் உங்களுக்கு எல்லா மீடியாவும் கம்பைனாக வருது. உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மில் வரும், பிக்சர் ஃபார்ம், ஆடியோ, வீடியோ எல்லாம் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்குறதுனால அது உங்கள் மைண்டில் நிற்கும். So that is the advantage of multimedia. It will grasp the viewer's attention. அதுதான் மல்டிமீடியாவோட மெயின். நம்மளோட மெமரியில் அந்த கான்செப்ட் எப்போவுமே இருக்கும். So multimedia is the integration of many types of media like text, video, image, graphics and audio to combine in a single medium for the same information unit. டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட்னா என்ன? வெயிட், ஓகே. வாட் இஸ் டெக்ஸ்ட்? நம்ம லெட்டர்ஸில் எழுதி காமிக்கிறோம் இல்லையா,
அதுதான் டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் தட் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள் பை த ரீடர். பாருங்கள், இப்போ தமிழ்நாடு, சென்னை, இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இது எல்லாமே டெக்ஸ்ட் லெட்டர் ஃபார்மில் இருக்கும். அனிமேஷன்னா என்னென்னா மூவிங் ஆப்ஜெக்ட் அந்த ஸ்க்ரீன். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து வாக் பண்ணுறான்னு சொல்கிறத விட இந்த மாதிரி பிக்சர் போட்டு அதுக்கு மூமெண்ட்டு கொடுத்தா நமக்கு அது ஈஸியாக புரியும் இல்லையா, எந்த ஒரு கான்செப்டும். இப்போ வந்து ஹார்ஸ் இஸ் ரன்னிங் அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறோம், அது ஆடியோ ஃபார்ம். அதே நான் போர்டில் எழுதி போடுறேன் டெக்ஸ்ட் ஃபார்ம். அதுவே நான் இப்படி காமிச்சேன்னா ஒரு ஹார்ஸ் பிக்சர் போட்டு அது மூவ் பண்ணுற மாதிரி காமிச்சா திஸ் இஸ் கால்ட் அனிமேஷன். ஸோ ஷோயிங் சம் இன்ஃபர்மேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மூமெண்ட், தட் இஸ் கால்ட் அனிமேஷன். இமேஜ்னா என்ன? டிஜிட்டல் இமேஜ் ஆர் ஸ்டில் இமேஜ், இட் இஸ் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விஷுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ எதையுமே நம்ம உள்ளே வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும் சிஸ்டம்குள்ளே, அதை அந்த விஷுவலாக காமிக்கிறது, அதுதான் வந்து என்னென்னா இமேஜ் அப்படிங்கிறோம். அது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறது, தட் இஸ் கால் டிஜிட்டல் இமேஜ் ஆர் ஸ்டில் இமேஜ். சம் ஃபோட்டோஸ், அதுதான் இமேஜ். கிராஃபிக்ஸ்னா என்ன? கிராஃபிக்ஸ் இஸ் அன் இமேஜ் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு புக் இருக்குது, அந்த புக்கே நீங்கள் அப்படியே டயக்ராம் போட்டு காமிக்கிறீங்க, தட் இஸ் கால் புக்குன்னு சொல்கிறத விட அந்த புக்கை வந்து நீங்கள் கையில் ட்ரா பண்ணி காமிக்கிறீங்க, அதுதான் என்னது? கிராஃபிக்ஸ். அந்த புக்கை வந்து ஸ்கேன் பண்ணி பிக்சர் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறது, தட் இஸ் கால் இமேஜ். அந்த புக்கை நீங்கள் ட்ரா பண்ணி காமிச்சா தட் இஸ் கால் கிராஃபிக்ஸ். ஸோ மல்டிமீடியாவில் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன 5 காம்பனன்ட்ஸ் இருக்குது? டெக்ஸ்ட், இமேஜஸ், சவுண்ட், வீடியோ, அனிமேஷன். இந்த ஆல் டுகெதர் மிக்ஸ் பண்ணுறது தான் டெக்ஸ்ட்னா லெட்டர் ஃபார்ம்ஸில் இருக்கும், இமேஜஸ்ங்கிறது ஃபோட்டோஸு, சவுண்டு ஆடியோ, வீடியோங்கிறது இந்த ஆடியோ ப்ளஸ் பிக்சர் மிக்ஸ் பண்ணி இமேஜஸ் மிக்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது தான் வீடியோ. அனிமேஷன் மூமெண்ட் ஆஃப் எனி பிக்சர், தட் இஸ் கால்ட் அனிமேஷன். இது எல்லாமே மல்டிமீடியாவோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அண்ட் அனதர் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட்டு. இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இதில் வந்து இப்போது நான் போர்டில் எழுதி போடுறேன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், அது வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டு. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்லலாம் ப்ரௌஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, சில வேர்ட்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க, அந்த வேர்ட்ஸ் கிட்ட நீங்கள் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போனால் அந்த மவுஸ் பாயிண்டர் ஒரு ஹேண்ட் ஷேப்பாக மாறும். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இட் இஸ் a link word, that is called hypertext. So text that creates a link, it will display you some other information when you click on that word, that is called hypertext. அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளி ஒரு டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதே போல் இமேஜஸ்லேயும் 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் இருக்குது. ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ், வெக்டார் இமேஜஸ். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஆக்சுவலி இட் வில் ஃபார்ம் பை ஃபார்மிங் டைனி டாட். நிறைய டாட் அப்படியே கம்பைன் பண்ணால் உங்களுக்கு அந்த பிக்சர் கிடைக்கும். அது வந்து ராஸ்டர் ஆர் பிட்மேப். இந்த டைனி டாட்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா பிக்சல். ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபார்ம் த இமேஜ். டாட்டாக சேர்ந்து உருவாகிறது ஒரு பிக்சர் இமேஜ், அது ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ். வெக்டார் இமேஜ்னால் என்னென்னா ட்ராயிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கையே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது இமேஜ். அந்த புக்கையே நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணால் தட் இஸ் கால்ட் வெக்டார் இமேஜ். ட்ராயிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் லைன், சர்க்கிள், ஸோ ஆன் கிரியேட் அ வெக்டார் இமேஜ். ட்ரா பண்ணி கொண்டு வர்றது வெக்டார் இமேஜ். ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதே இட் வில் ஃபார்ம் த இமேஜ் பை கம்பைனிங் டைனி டாட்ஸ். அந்த டைனி டாட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ்? ராஸ்டர் ஆர் பிட்மேப் இமேஜ், another is vector image. Next, animation. How can you define an animation? Animation is the process of displaying that still images so quickly so that they give the impression of
கண்டினியூஸ் மூமெண்ட். இப்போது நம்ம இந்த சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்ன நோட் புக் எடுத்து அந்த நோட் புக்கில் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணும் ஒரு பேஜில். அதே பிக்சரை அடுத்த பேஜில் ட்ரா பண்ணுறீங்க, பட் ஸ்லைட் வேரியேஷன், கொஞ்சம் லிட்டில் வேரியேஷன். மறுபடியும் அதே பிக்சரை நெக்ஸ்ட் பேஜில் ட்ரா பண்ணுறீங்க, அது கொஞ்சம் வேரியேஷன். இப்போ ஒருத்தர் வந்து கை தூக்குறான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தூக்கியிருக்கான், அடுத்த பிக்சரில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கியிருக்கான், இன்னும் கொஞ்சம் அடுத்த பேஜில் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தூக்கியிருக்கான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வேரியேஷனில் நீங்கள் அந்த ஒரு பிக்சரை ட்ரா பண்ணிகிட்டே வரீங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் உங்களுக்கு அந்த அந்த பிக்சர் அந்த கை தூக்கி போடுற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஆக்ஷன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுதான் அனிமேஷன். இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய பிக்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் பிக்சர் வச்சுட்டு அந்த பிக்சரை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணால் வி வில் ஃபீல் தட் த ஆப்ஜெக்ட் ஆன் த பிக்சர் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் மூவிங். இதுதான் அனிமேஷன். ஸோ இட் வில் கிவ் த இம்ப்ரெஷன் ஆஃப் கண்டினியூஸ் மூமெண்ட். அது கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரியே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். இந்த அனிமேஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன் இருக்குது. பாத் அனிமேஷன், ஃப்ரேம் அனிமேஷன். பாத் அனிமேஷன்னா என்னென்னா, கான்ஸ்டன்ட் பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமில் ஜஸ்ட் ஸ்டேஜில் வந்து இப்படி நடக்கிறீங்க, அந்த உங்களுக்கு ஸ்டேஜ் பேக்ரவுண்டு அப்படியே இருக்குது, நீங்கள் மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கீங்க. இது என்ன அனிமேஷன்னா பாத் அனிமேஷன். அதர்வைஸ் ஃப்ரேம் அனிமேஷனுங்கிறப்போ பேக்ரவுண்டும் மூவ் ஆகும், அந்த ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். இப்போ நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த காரில் ட்ராவல் பண்ணுறப்போ காருங்கிற ஆப்ஜெக்டும் மூவ் ஆகுது, அந்த பேக்ரவுண்டு ரோடு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அது சீன், அது வந்து உங்களுக்கு என்ன அனிமேஷன்னா ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ அனிமேஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன். ஒன் இஸ் பாத் அனிமேஷன் அண்ட் அனதர் இஸ் ஃப்ரேம் அனிமேஷன். ஸோ பாத் அனிமேஷனில் பேக்ரவுண்டு ஸ்டில்லாக இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் மூவ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரூமில் ஜஸ்ட் யூ ஆர் மூவிங், ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் யூ ஆர் மூவிங் ஹியர் அண்ட் தேர், வாக் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படியோ அந்த பேக்ரவுண்டு மாறாமல் ஒரே பேக்ரவுண்டு. இது பாத் அனிமேஷன். ஃப்ரேம் அனிமேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும், பேக்ரவுண்டும் மூவ் ஆகும். அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ பஸ்ஸுங்கிற அந்த ஆப்ஜெக்டும் மூவ் ஆகுது, அந்த நமக்கு சீனரி பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுவும் மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இட்ஸ் நாட் ஃபிக்ஸட். இதை மாதிரி இருக்கிறது வந்து ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ could you define what is path animation? Moving the object on a screen that has a constant background. What is frame animation? Multiple objects are allowed to travel simultaneously and background object also changes. ஃபைல் ஃபார்மேட். இப்போ இந்த மல்டிமீடியாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா இன்ஃபர்மேஷனில், அதெல்லாம் மல்டிமீடியா ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். இதில் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது வந்து இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ மட்டும் இருக்கிறது ஆடியோ ஃபைல் ஃபார்மேட், வீடியோ மட்டும் இருக்கிறது வீடியோ ஃபைல் ஃபார்மேட், டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் RTFன்னு ஒரு ஃபைல் இருக்குது, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லுவோம், இன்னொன்று plain text. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இன்டர்லீவ், அந்த அனிமேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி AVI ஃபைல்ஸாக இருக்கும். அப்புறம் வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் MPEG, மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம், இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஆடியோ வேவ் ஃபார்மேட் MP3, இந்த MP3ங்கிறது மோஸ்ட்லி சவுண்டு, மூவிங் பிக்சர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் MPEGயோட சவுண்ட் ஃபைல்ஸ் வந்து MP3 அப்படின்னு சொல்கிறோம். WAV வேவ் ஃபைல்ஸு இது எல்லாமே ஆடியோ. OGG ஓப்பன் சோர்ஸ் கண்டெய்னர் ஆடியோ இன்டர்ஃபேஸ் ஃபைல் ஃபார்மேட், மல்டிமீடியா ஃபைல் வேவ் ஃபைல் ஃபார்மேட், ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்ஸு. இமேஜ் ஃபார்மேட்ஸ் எடுத்திங்கன்னா இதெல்லாம் TIF tagged image file format, bitmap, BMP, GIF graphic interchange format, JPEG join photographic experts group, TGN tagra. இது எல்லாமே என்ன எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம்? இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பெயிண்ட் சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணுறீங்க இல்லையா பிக்சர்ஸ், அதெல்லாம் பிட்மேப்னு இருக்கும்.
யூஸ்வலி ஃபோட்டோஸ் நெட்டில் எல்லாமே ஜிஐஎஃப்பாக இருக்கும். ஜிஐஎஃப்பும் ஜேபிஇஜியும் மோஸ்ட்லி ஃபோட்டோகிராஃபிக் ஒர்க்குனா ஜேபிஇஜி தான். ஜிஐஎஃப்ங்கிறது ஒன்லி ஜஸ்ட் பிக்சர்ஸு. இதில் லாஸி ஃபார்மேட் அப்படின்னா இந்த ரியலாக இருக்கிறது ஜிஐஎஃப், கொஞ்சம் மைல்டு லாஸ் ரியாலிட்டி கம்மியாக இருக்கிறதெல்லாம் இந்த ஜேபிஇஜி. பட் ஜேபிஇஜியில் உங்களுக்கு நிறையா கலர்ஸ் சப்போர்ட் பண்ணும், ஜிஐஎஃப்பில் அந்த அளவுக்கு இருக்காது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மல்டிமீடியா ஃபைல் ஃபார்மேட்ஸ். இது வந்து உங்களுக்கு புக்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட்டும் ஒவ்வொரு கேட்டகரியில் படிக்கணும். தட் ஐ ஷல் ஷார்ட் தட் ஆன்சர் அண்ட் கிவ் யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் when you are going to create a multimedia, இப்போ ஒரு மல்டிமீடியா நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு மல்டிமீடியா க்ரியேட் பண்ணி இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அதில் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது. அந்த 12 ஸ்டெப்ஸ், வாட் ஆர் த 12 ஸ்டெப்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து கன்செப்ஷுவல் அனாலிசிஸ். என்ன பண்ண போகிறோம், என்ன பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் டிசைட் பண்ணுறது. தென் ப்ராஜெக்ட் டிசைன், யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை, அது. தென் ப்ரீ ப்ரொடக்ஷன், பட்ஜெட்டிங், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன், defining the content, preparing the structure, production, testing, documentation, delivering multimedia product. So this is an important detail answer students. Explain the steps in multimedia ன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? கன்செப்ஷுவல் அனாலிசிஸ். கன்செப்ஷுவல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபைஸ் த தீம், பட்ஜெட், கண்டென்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன தீம். இப்போ வந்து நீங்கள் ஒரு கொரோனா பற்றினா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களோட கண்டென்ட் வந்து ஃபுல் அதுதான் தீம்னு எடுத்துப்போம். அதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் ஃபர்தராக, அதுதான் நம்மளோட தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டென்ட்டு, எந்த பட்ஜெட், எவ்வளோ இதுக்குள்ளே நம்ம அதை க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். அதுதான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப், மல்டிமீடியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்செப்ஷுவல் அனாலிசிஸ். செகண்ட் ஸ்டெப் என்னது? ப்ராஜெக்ட் டிசைன். ப்ராஜெக்ட் டிசைன் என்ன? ஸ்டேட் த கோல், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். நம்ம என்ன ரீச் ஆகணும், அதில் என்னென்ன ஆக்ஷன் கொண்டு வரணும். இப்போ ஒரு கொரோனா ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல் என்ன? அந்த டிசீஸை ஸ்டாப் பண்ணும், அதுதான் நம்மளோட கோல். அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் கொண்டு வரணும், எல்லாத்தையும் அந்த ப்ரிவென்ஷன் பண்ணுற அந்த தட் இஸ் மாஸ்க் போட, எப்போவுமே மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி என்னென்ன கொண்டு வரணும் மக்களுக்குள்ளே, அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ். தென் அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் நம்ம எடுக்கணும், அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்மளோட தீம், கண்டென்ட்டு, பட்ஜெட் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது கன்செப்ஷன் அனாலிசிஸ். செகண்டில் நம்மளோட கோல், நோக்கம், அப்ஜெக்டிவ் என்ன ரீச் ஆகணும், அதுதான் நோக்கம் அண்ட் கோல். அதுக்கு வேணுங்கிற ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு டிசைட் பண்ணுறது ப்ராஜெக்ட் டிசைன். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பாக வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மாடல் மாதிரி இது பண்ணிக்கிறது. பட்ஜெட்டிங்னா என்ன? கன்சல்டன்ட்டு, ஹார்ட்வேர் என்ன, நமக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டு, நம்ம இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஹார்ட்வேர் என்னென்ன ஹார்ட்வேர் வேணும், சாஃப்ட்வேர், ட்ராவல் பண்ணுறதுக்கு, கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, பப்ளிகேஷன், இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வைக்கிறோம். இது பட்ஜெட்டிங். மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம்னால் யாரெல்லாம் வேணும்? ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டர், கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்டு, வெப் மாஸ்டர், இந்த மாதிரி யாரெல்லாம் அதில் இருக்க போகிறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறது மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். தென் வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலெக்ஷன்னா வேணுங்கிற ஹார்ட்வேர் என்னென்ன சிஸ்டம் வேணும், அதனோட கான்ஃபிகரேஷன் என்னென்ன வேணும், வேறு என்னென்ன அடிஷ்னல் டிவைசஸ் வேணும், என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும், அதை டிசைட் பண்ணுறது, செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன ஸ்டெப் என்ன? டிஃபைனிங் த கண்டென்ட். ப்ராஜெக்ட் ஸ்டஃப் ப்ரொவைடட் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர்ஸ் நரேஷன், புல்லட்டட் சார்ட். நம்மளோட ப்ராஜெக்ட் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆடியோ ஃபார்ம்லேயோ வீடியோ ஃபார்ம்லையா இல்லை புல்லட்டட் சார்ட், இந்த மாதிரி நமக்கு என்ன ஃபார்மில் வேணுமோ அதை வந்து க்ரியேட் பண்ணுறது.
அந்த கண்டென்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் என்னென்ன இருக்கணும் அப்படின்ட்டு. தென் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணுறது, டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் ஆக்டிவிட்டீஸ். இப்போது ஃபஸ்ட்டு இதை டிஸ்பிளே பண்ணோம், அப்புறம் இதை டிஸ்பிளே பண்ணோம். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், அந்த கண்டென்ட்டெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது அந்த கண்டென்ட்டெல்லாம் வச்சு எல்லாமே அசம்பிள் பண்ணுறோம், டீட்டெயில் ஸ்ட்ரக்சர், ஃபஸ்ட் இது, செகண்ட் இது, அதெல்லாம். தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ப்ரொடக்ஷன்னா ஆக்சுவலாக அதை க்ரியேட் பண்ணுறது. டெஸ்டிங், அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பேக்ரவுண்ட் ரெக்கார்டிங் அதெல்லாம் வச்சுட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். தென் டாக்குமெண்டேஷன், எந்த ஒரு நம்ம இதுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஏதாவது ப்ராடக்ட் டிவியை வாங்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பேம்ப்ளேட் கொடுப்பாங்க இல்லையா, அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும், ட்ரபிள் ஷூட்டிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் நம்ம டாக்குமெண்டேஷன், இட் கண்டெய்ன்ஸ் ஆல் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராஜெக்ட் இன்க்ளூடிங் இமெயில், ஃபோன் நம்பர், இந்த இன்ஃபர்மேஷன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறது, ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரொவைட் பண்ணுறது டாக்குமெண்டேஷன். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னது? டெலிவரிங் மல்டிமீடியா ப்ராடக்ட். டெலிவரிங் மல்டிமீடியா ப்ராடக்ட் எல்லாமே ரெடி ஆனதும் அந்த பர்டிகுலர் பர்சன் யார் கேட்டாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு அதை கொடுக்கறது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ், 12 ஸ்டெப்ஸ். வாட் ஆர் த 12 ஸ்டெப்ஸ்? கன்செப்ஷுவல் அனாலிசிஸ், ஃபஸ்ட்டு நம்ம தீம் என்ன, பட்ஜெட் என்ன, அதெல்லாம் டிசைன் பண்ணுறது. தென் ப்ராஜெக்ட் டிசைன், நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், அது ப்ராஜெக்ட் டிசைன். என்ன பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன இதெல்லாம். ப்ரீ-ப்ரொடக்ஷன்னா ஒரு ரஃப்பாக ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மாடல் மாதிரி ஒன்று நம்ம இது பண்ணி வச்சுக்கணும், ரஃப்பாக இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் அதுக்கு எவ்வளோ செலவாகும், பட்ஜெட் என்னென்னதுக்கு என்னென்ன செலவாகும், கம்யூனிகேஷனுக்கு எவ்வளோ, ட்ராவலுக்கு எவ்வளோ, திங்ஸ் வாங்கிறதுக்கு எவ்வளோ, அதெல்லாம். தென் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகணும், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். தென் வேணுங்கிற ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரை செலக்ட் பண்ணுறோம். தென் அந்த கண்டென்ட், ஆக்சுவல் கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணணும், செகண்ட் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்சுவல் கண்டென்ட்டை டிஃபைன் பண்ணிக்கிறோம். டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராஜெக்டை உருவாக்குறோம். நமக்கு வேணுங்கிற அனிமேஷன், பிக்சர்ஸு அதெல்லாம் போட்டு உருவாக்கி கொண்டு வரது தான் ப்ரொடக்ஷன். அது கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறோம். டாக்குமெண்டேஷன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அதை டெலிவர் பண்ணுறோம். இதான் தான் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா. தென் இந்த மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இத்தனை பர்சன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பா. இவர் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் இவரோட வேலை. ஸ்கிரிப்ட் ரைட்டருங்கிறது இந்த டெக்ஸ்ட்டு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ரைட்டர். கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் தான் ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட்டு கொண்டு வரணும், என்னென்ன தேவையான கண்டென்ட்டுங்கிறது க்ரியேட் பண்ணுறது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கதை கொண்டு வர்றது கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், கதை எழுதுபவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டர். தென் வெப் மாஸ்டர் எல்லாமே அது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எல்லாம் கொண்டு வரது கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்ட், இந்த அனிமேஷன் இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ப்ரோக்ராமர் ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணுவாங்க, அது சாஃப்ட்வேர் தேவையான சாஃப்ட்வேர்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட்டு, வேணுங்கிற என்னென்ன ஆடியோ வீடியோ அதை எப்படி இன்வால்வ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் இவரோட வேலை. ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து உருவாகிறது தான் ஒரு மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். இவங்க எல்லாத்தோட ஒரு குரூப். வெப் மாஸ்டரோட வேலை என்ன, அது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ஹோஸ்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டில் கொண்டு வரது. தீஸ் அண்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி வெப் மாஸ்டர். So this is what given here, script writer. Script writer so script represents a linear sequence. What is a script? Script represents a linear sequence of event. Script writer is responsible for video and film script. என்னென்ன ஈவெண்ட்டு, ஃபஸ்ட் இது, செகண்ட் இது. இப்போ ஒரு ட்ராமா எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீன், செகண்ட் இந்த சீன் அப்படின்னு போட்டு வைப்போம் இல்லையா, அதுதான் ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை. டெக்ஸ்ட் எடிட்டர்,
Text in the project must be structured and corrected grammatically. Text editor is responsible for the text and narration. இப்போ இந்த டைலாகெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ட்ராமா எடுத்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சீன், செகண்ட் இந்த சீன், தேர்ட் இந்த சீன் அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது, அது ஸ்கிரிப்ட் ரைட்டரோட வேலை. டெக்ஸ்ட் எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த டைலாகெல்லாம் கரெக்டு ஸ்பெல்லிங், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது டெக்ஸ்ட் எடிட்டர். மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்னா ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், அனிமேஷன் எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொண்டு வர்றது, அது மல்டிமீடியா ஆர்கிடெக்டோட வேலை. கம்ப்யூட்டர் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவார், டு டீல் வித் கிராஃபிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் லைக் பேக்ரவுண்டு, புல்லட்டட், பட்டன்ஸ் அதெல்லாம் கொண்டு வர்றது இவரோட வேலை. என்ன பேக்ரவுண்டு வேணும், தென் அந்த ஆடியோ வீடியோவை எப்படி இனியும் ஃபர்தராக டெக்கரேட் பண்ணலாம். மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் வந்து எல்லாமே இன்டெக்ரேட் பண்ணுவார், அதை இன்னும் எப்படி ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுங்கிறது கிராஃபிக் ஆர்கிடெக்டோட வேலை. தென் ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் இவரோட வேலை. ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார், ஹீ ரைட்ஸ் த கோட் பை யூஸிங் டிஃப்ரெண்ட் அப்ராப்ரியேட் சாஃப்ட்வேர் வேணுங்கிற ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது. வெப் மாஸ்டரோட வேலை என்ன, ஹீ இஸ் to create and maintain an internet web page. He converts the multimedia project into a web page. வெப் பேஜாக அவர் க்ரியேட் பண்ணதை எல்லோரும் பார்க்க முடியும், அப்போ தானே வெப் பேஜாக க்ரியேட் பண்ணால் தானே. ஸோ தட் இஸ் த ப்ராஜெக்ட் டீம். இந்த மல்டிமீடியாவை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா இது ஆல் ஆஃப் யூ நோ வெரி வெல். எஜுகேஷன், இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே எஜுகேஷன் மல்டிமீடியா வச்சு தானே இது பண்ணுறோம். என்டர்டெயின்மெண்ட், மூவிஸ், கேம்ஸு இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட். மெடிக்கல் சர்வீசஸ்லாம் இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. பிஸ்னஸ் சிஸ்டம், பப்ளிக் பிளேசஸ், மல்டிமீடியா கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங் இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. மெடிக்கல் சர்வீசஸ்னால் குட் யூ ஜஸ்ட் இமேஜின் என்னென்ன கொண்டு வரலாம். இப்போது ஒரு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் இப்போது இங்கேருந்து என்ன பண்ணலாம், இப்போ கொரோனாலாம் டெஸ்ட் இது பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு அதை வந்து என்ன தே கேன் கொரோனா டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அனுப்பி விடுறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க ரிசல்ட் வந்து அங்கேருந்தே அவங்க த்ரூ வெப் அவங்க அந்த பிக்சர் போட்டு அதை இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டாக்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. என்டர்டெயின்மெண்ட், வீடியோ கேம்ஸு, மூவிஸ் எல்லாம் இப்போ எவ்வளோ ஹைடெக் ஹெச்டி டெஃபினிஷனில் எல்லாம் பார்க்குறீங்க டவுன்லோட் பண்ணி, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். எஜுகேஷன் எல்லா கோர்ஸஸுமே ஆன்லைன்லேயே பண்ணுறோம். Actually, there is no need of teacher at all. If anything is displayed on the screen in the form of audio, video, you will understand. Multimedia conferencing, if Google Meet எல்லாமே நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, எல்லாமே மல்டிமீடியா கான்ஃபரன்சிங். பப்ளிக் பிளேசஸில் இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு இது இருக்கும், டச் ஸ்க்ரீன், அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரெயின் எங்கே இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா. இது மாதிரி பப்ளிக் பிளேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். லைப்ரரிஸில், பிஸ்னஸ் சிஸ்டமில் நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க இல்லையா, அமேசான்லலாம் எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அதனோட டிஃப்ரெண்ட் வியூலெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிஸ்னஸ் சிஸ்டம். Okay students, I think this lesson will be easier for you to understand because it's a common topic. I hope you have understood better. Thank you.